ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போன வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி சிலபஸ் யூனிட் 1, யூனிட் 2 பார்த்தோம். இந்த வீடியோவில் சைக்காலஜி சிலபஸ் யூனிட் 3, யூனிட் 4 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 3 என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி. அட்டென்ஷன்னா கவனம், பர்செப்ஷன்னா புலன்காட்சி, மெமரினா நினைவு. கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு. இது ஒவ்வொரு டாபிக்ஸும் உள்ள என்னென்ன கண்டென்ட் உள்ளே இருக்குது, சப் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அட்டென்ஷன் கவனம், அதுக்குள்ளே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மீனிங் படிக்கணும், அதனுடைய வரையறை அல்லது பொருள் ஏதாவது படித்தா போதும். ஏதாவது இல்லை, வரையறை பொருள் ரெண்டுமே படித்தாகணும். அடுத்தது நேச்சர், கவனத்தின் தன்மைகள் படிக்கணும். அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனித்தலை தீர்மானித்தல். கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன இருக்குது அதை படிச்சுக்கோங்க. அடுத்து சென்சேஷன்னா புலன் உணர்வு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன். பர்செப்ஷனுக்குள்ளே என்ன படிக்கணும் அப்படின்னா, பர்செப்ஷன்னா புலன்காட்சி, லாஸ் ஆஃப் பர்செப்ஷன் அப்படின்னா புலன்காட்சி விதிகளை படிச்சுக்கோங்க. எரர்ஸ் இன் பர்செப்ஷன், அதாவது புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். புலன்காட்சியால் ஏற்படும் என்னென்ன தவறுகள் புலன்காட்சியால் ஏற்படுது அதை படிச்சுக்கோங்க. அடுத்து இலுஷன்னா திரிபு காட்சி. அடுத்து ஹாலுசினேஷன் அப்படின்னா இல்பொருள் காட்சி. இந்த டாபிக்ஸ் எல்லாமே பர்செப்ஷனுக்குள்ளே வந்துடும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு, மெமரி. அதில் என்ன சப் டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங்ஸ் படிக்கணும். பொருள் படிச்சுக்கோங்க, அதற்கான வரையறையும் படிச்சுங்க. யார் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த உளவியல் அறிஞர்கள் நினைவு பற்றி சொல்லியிருக்காங்க அதை படிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மெமரி, நினைவின் வகைகள். நினைவின் வகைகள் ஒரு 3 இருக்கும். அது எடுத்துக்காட்டுகளோடு படிச்சுங்க. அந்த எடுத்துக்காட்டுகள் தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. அப்போ நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் என்னென்ன இருக்குது. இது வெரி 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 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. இதுலேருந்து ஃபோர் கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க. டிஎன்டெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபர்கட்டிங், மறதி. இதான் லாஸ்ட் டாபிக், படிச்சுக்கோங்க. அடுத்த யூனிட் போகலாங்களா. அடுத்து ஃபோர்த் யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்குது. ஃபோர்த் யூனிட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்கம் மற்றும் கற்றல். இப்போ ஊக்கத்தில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், ஊக்கத்தில் அதனுடைய மீனிங் படிக்கணும், பொருள். டெஃபினேஷன்ஸ் படிக்கணும், வரையறைகள். ஊக்கம் பற்றி யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன், ஊக்குவித்தல் குறித்த மாஸ்லோவின் கோட்பாடுகள். அதில் என்ன வந்துடும்னா எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் படிக்கணும். மாஸ்லோ கோட்பாட்டின் கல்வி தாக்கங்கள் அது கூடவே சேர்ந்து வந்துடும், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை. இப்போ மாஸ்லோஸ் தியரி என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிநிலை தேவைகள் கோட்பாடு இருக்குங்க இல்லையா, அதான் அது சொல்லியிருக்காங்க. அது படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டண்டானது தான். அடுத்தது கற்றல், அதில் என்ன இருக்குது, லேர்னிங்ஸில் என்ன இருக்குன்னா தியரிஸ் ஆஃப் லேர்னிங். அப்போ கற்றல் கோட்பாடுகள் இருக்குது. அதில் இட்ஸ் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ், கல்வியலில் கற்றல் கோட்பாடுகளின் தாக்கங்கள். இப்போ இதில் பார்த்தோம் இல்லையா, மாஸ்லோவில் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, மாஸ்லோ கோட்பாடின் கல்வி தாக்கங்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கற்றல் கோட்பாட்டிலையும் கல்வியலில் கற்றல் கோட்பாடுகளின் தாக்கங்கள், தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ், அதுவும் பார்த்துக்கணும். அடுத்து இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் கற்றல் என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் தியரி இருக்குது, பிஹேவியரிஸ்ட் தியரி இருக்குது, அடுத்து என்ன கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி இருக்குது, ஹியூமனிஸ்டிக் தியரி இருக்குது. இந்த 4 தியரிஸ் தான் படித்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே என்னென்ன தியரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ காக்னேட்டிவ் தியரி யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பியாஜே. அதை அறிதிறன் அறிதிறன் கோட்பாடு சொல்லலாம். அடுத்து பிஹேவியரிஸ்ட் தியரி அப்படின்னா நடத்தை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சொல்லியிருக்காங்க. யாருன்னா பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், தார்னெக் கனெக்ஷனிசம். அதில் என்னென்னா பாவ்லோவின் சிறப்பு ஆக்கநிலை அழுத்தம், ஸ்கின்னரின் செயல்பட ஆக்கநிலை அழுத்தம், தார்னெக்கின் இணைப்பு கோட்பாடு. அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி, அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டூயி. அது ஆக்கப்பூர்வமான கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹியூமனிஸ்டிக் தியரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்ல் ரோஜர்ஸ், மனிதநேய கோட்பாடு. அது யார் சொன்னதுன்னா கார்ல் ரோஜர்ஸ். இந்த தியரிஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் எல்லாமே. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.